எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். பார்த்தீங்களா, கலர் பார்த்தீங்களா, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரசம் நினச்சிடாதீங்க, சேமியா கிச்சடி பண்ண போகிறோம். ஆனால் ரசம் மாதிரி இது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரவை எடுத்து கொட்டணும். ரவை அதில் போட்டுடணுங்க. ரவையை போட்டு நல்லா கிண்டுங்க, இல்லைன்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். ஃபுல்லாகவே போட்டுக்கணும். அவ்வளோதான், அப்படியே கிண்டினே இருங்க. கொஞ்சோண்டு அப்படியே ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ரொம்ப இது வச்சுக்காது. அப்படியே தெறிக்கோங்க, ஃபுல்லாகவே நம்ம கை மேலெல்லாம் விழும் கொதிக்கும்போது. அடுப்பு மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அவ்வளோதாங்க. இப்படியே கிண்டினோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ரவை கிச்சடி ரெடிங்க. உங்களுக்கு ஃபோனில் பார்த்தா அது லைட்டாக தெரியுது, ஆனால் நேரில் சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. அவ்வளோதாங்க, பாய்.